நீ முழுசாக தமிழ் கற்றுக்கிட்டு வா, கண்டிப்பாக உனக்கு சான்ஸ் இருக்குது. யார் யாரை நிராகரித்தார்கள்? எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் பள்ளிக்கூட விழாவில் சீஃப் கெஸ்டாக வந்த ஜானகி அம்மாள் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரல் வளத்தை பார்த்துவிட்டு அவருக்கு சினிமாவில் பாடுவதற்கான ஊக்கத்தை அளிக்க இவரும் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனை அணுக, விஸ்வநாதன் தமிழ் கற்றுக்கொண்டு வா என்று சொல்ல இவரும் தமிழை செவ்வனே கற்று தமிழ் சினிமாவில் எல்லா முன்னணி நடிகர்களுக்கும் ஹிட் பாடல்களை கொடுத்திருக்கிறார். இந்த பாடும் நிலா பாலு பாடிய முதல் படம் ஹோட்டல் ரம்பா. ஆனால் வெளிவரவில்லை. என்ன இது, சகுனமே சரியில்லை என்று நினைத்திருக்கிறார் எஸ்பிபி. பின்னர் அடிமை பெண் படத்தில் 1000 நிலவேவா பாடல் பாடுவதற்கு எம்ஜிஆர் வாய்ப்பு கொடுத்தும் இவரால் பாடுவதற்கு போக முடியவில்லை. ஏனெனில் 15-20 நாட்கள் காய்ச்சலில் படுத்துவிட்டார் எஸ்பிபி. மனம் தளராமல் மீண்டும் சென்று அந்த பாடலை பாடியிருக்கிறார். சாந்தி நிலையம் படத்தில் இயற்கை என்னும் இளைய கன்னி. அப்படியாக தமிழ் கற்று இப்பொழுது தான் மறைந்தாலும் தன்னுடைய பாடல்கள் ஒவ்வொருவர் இல்லங்களிலும் ரீங்காரமிட்டு கொண்டிருக்குமாறு செய்துவிட்டார் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம். தோல்வி நிலையென நினைத்துவிட்டால் நாளை நமதில்லை. ஆக தோல்வியை தள்ளுங்கள், வெற்றியை தழுவுங்கள்.